இந்த மலைக்கு மேலே போனால் 3 மலைகளோட சிவனை தரிசனம் பண்ணலாம். எந்த மலைன்னு தெரியுமா? திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவிலூரில் 3000 அடி உயரத்தில் தர்பை புல்களால் நிறைஞ்ச இதுவரை நாங்கள் எந்த மலைப்பயணத்துலையும் பார்க்காத யாருமே இல்லாத மலைக்காட்டுக்குள்ள புயல் காத்துக்கு மத்தியில் கஷ்டப்பட்டு மலையேறி 1000 ஆண்டுகள் பழமையான பல மர்மங்களை கொண்ட சூரியனை பார்க்குற வலதுகால் தூக்கிய நிலையில் சூட்சம ரூபத்தில் இருக்கிற நந்திக்கு எதிராக இடது நெற்றியில் வெட்டுக்காயத்தோட சிவபெருமான் தொப்பையா சாமியா நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அவரை தேடி நாங்கள் 30 பேர் தொப்பையா மலை ஏற்றத்தை ஆரம்பிக்க போகிறோம். தொப்பையசாமி மலைப்பயணம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தொடங்குது. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இருந்து வந்த நாங்கள் 30 பேரும் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் ஒன்று சேர்ந்து அங்கேருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அடிவார கிராமமான கோவிலூருக்கு வந்துட்டோம். கோவிலூரில் இறங்கி டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கோவிலூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து 5 கிலோமீட்டர் ஆட்டோவில் மலையடிவாரத்துக்கு ஆட்டோ எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் போயிட்டோம். அடிவாரத்துக்கு போக பஸ் வசதி இல்லை, மண்பாதை தான் இருக்கும். ஆட்டோவில் ஒரு அட்வென்ச்சராக தான் வந்திருக்கோம். எங்களுக்கு பின்னாடியே மலை இருக்குது பாருங்க. இந்த மலையில் தான் ஏறப்போம். அன்பு என்ன ஒதுங்குற மாதிரி தெரியுது, என்ன அடிக்கடி போகிறா? அடக்க முடியலையே அதுக்குள்ள யாரு? நம்ம ஆட்டோவில் இருந்து இறங்கணும் பாருங்க. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளக்க நடந்து போகணும். கும்பப்புலி கருப்புசாமி கோவில் இருக்குது, அதான் அடிவாரம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கோம், வீட்டில் இருந்தே கொண்டு வந்திருக்கோம். நான்லாம் புளியோரை கொண்டு வந்திருக்கேன், எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. அதை அப்படியே ஷேர் பண்ணி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் மலையேற போகிறோம். இப்போ மணி வந்து 7:10 தான் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் போகிறோம் அந்த ட்ரெக்கிங்க்கு. மேலே தொப்பையா சாமியை போய் சூப்பராக தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் குரூப் ஆரம்பிச்சு இதுதான் ஒரு பெரிய ட்ரெக்கிங். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் போகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பேர் போகிறத நினச்சா. நாங்கள் நடந்து வரோம் பாருங்கள். இது ஃபுல்லாமே ஆஃப் ரோடு தான். ஆட்டோ வர முடியாது, அங்கேயே இறக்கி விட்டு போயிட்டாங்க. ராஜ்குமார் சார், கோயம்புத்தூர். சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கோம். பேர் வந்து மணிகண்டன், அவினாசி, கோயம்புத்தூர்ல வந்து வராரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்கு? நல்லதா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம்னால ஒரு மாதிரி பதட்டமா இருக்காரு. நம்ம கேங்ல சேர்ந்துட்டார்ல, இனிமே ஐக்கியம் ஆயிடுவாரு. கணேசன் சார் நிக்கிறாரு, தன்னந்தனியா நிக்கிறாரு, என்னன்னு தெரியல. ஹலோ, எவ்வளோ தூரம் போகிறோம்? நம்ம பின்னாடி இருக்கு பாருங்க, கிட்ட ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். 7 கிலோமீட்டர். சரவணண்ணே இதுக்கு முன்னாடி போயிருக்காரு. அவர் தான் நம்மளை வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. சரவணனும் குமரேசனும் ஏற்கனவே இந்த மலைக்கு வந்திருக்காங்க. என்ன புரோட்டா போடுறா? எனக்கு 2 புரோட்டா போடியா? அண்ணா இந்த மலை எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா? கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பாதை கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதான் அப் அண்ட் டவுனு 15 கிலோமீட்டர். அந்த உச்சியில் இருக்கார் தொப்பேஸ்வரர். அப்படியே போய் இந்த இடத்துல கும்பப்புலி கருப்புசாமி இருக்கார். அவரை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம இப்படியே ஏறி இப்படியே சுற்றி மேலே போகிறோம். நம்ம மணி ப்ரோ லாஸ்ட்டாக வந்து மல்லையாபுரம் வந்தாப்புல, அதுக்கப்புறம் ஆளே காணோம். நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். சேஃப்டியோட தான் வந்திருக்காரு. எலுமிச்சம்பழம், ரொம்ப தண்ணி, சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்காரு. நம்ம முத்துப்பாண்டியண்ண மல்லையாபுரம் வந்தார். இப்போ பார்க்குறோம் நம்ம அண்ணன் பேர் மோகன்தாஸ், பரமக்குடியில இருந்து வந்திருக்கிறேன். இதான் கல்யாணத்துக்கு முன்னால சுத்தினது, இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வந்து புருஷோத்தமன் சார் கத்திரிமலையில லாஸ்டா பாத்திருப்பீங்க. இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. முகேஷ் பொள்ளாச்சில இருந்து வராரு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குரூப்ல வராரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பழனில இருந்து சரவணன் ப்ரோ. பயங்கர வயலண்டா இருக்க, ஏன் வெளியே விட்டீங்க? புடிச்சு புட்ட வேண்டியது. MK Vlogs உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நம்ம தலைமலையில சந்துரு ப்ரோ பார்த்துருப்போம். பெருமாளை பார்க்க போனோம். அடுத்து சிவனை பார்க்க நிர்மல் ப்ரோவோட ஒரு 30 பேர் மக்களோட மேலே ஏறுறோம். வந்துட்டானுங்களா? எங்க? ஆனந்த் ப்ரோ கோயம்புத்தூர்ல இருந்து வராரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 10 பேர் அந்த மாதிரி தான் ட்ரெக்கிங் போயிருக்கோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் தடவை 30 பேருக்கு கூட போகிறோம். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. நம்ம கேங் நிக்கிறாங்க பாருங்க, 30 பேர் நிக்கிறாங்க. என்ன அறுவடை தீட்டிட்டு இருக்கீங்க? சாரும் புருஷோத்தமன் சாரும் ஃப்ரெண்டு 2 பேரும் நெய்வேலியில இருந்து வந்திருக்காங்க. சக்தி கோயம்புத்தூர். 30 பேர் கூட போனதில்லை. இவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? அன்பு டிராவலர். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்த மலைக்கு ரொம்ப நாளாக வரும்னு ஆசை இருந்துச்சு, ஒண்டிமா வந்துட்டு போகலான்னு. ஆனால் இங்கே வழி மாறி போயிருன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவரு நினைச்சிருக்கிறாரு, அதனால எங்களோட இங்கே வழி மாறி போயிடுவேன். அதனால உங்கள் பின்னாடியே கை பிடிச்சிட்டு வந்துடலாமே முன்னாடி ஓடியாரேன். ஹாய் ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ மதுரையில இருந்து வராரு. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வராரு. அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நாராயணன் லாஸ்ட் டைம் நம்மளோட தவளகிரி மலை அனதுர்க்கை 2 ட்ரெக்கிங்க்கு வந்திருப்பாரு. சபரி ராமநாதபுரத்துல இருந்து வராப்ல. திருமலோட ஃப்ரெண்டு தான். ஏற்கனவே கண்ணகி கோயிலுக்குலாம் வந்திருக்கேன். எல்லாம் நிறைய ட்ரெக்கிங் போயிட்டு தான் வந்திருக்கேன். சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அணைக்கிறது யாரு? விட்டுட்டு வந்துட்டோமா உங்களை? அல்ட்ரா பீஸ்ட்டை வந்து விட்டுட்டு வந்துட்டோம். அவர் தனியாக ஆட்டோ பிடிச்சி வராரு. பீஸ்ட்டு கத்திரிமலையில் லாஸ்ட்டாக பார்த்தோம். எல்லாரும் என்ன விட்டுட்டு வந்துட்டாங்க. ப்ரோக்கு வந்து வயிற்ற கலக்கிருச்சு லாஸ்ட் மினிட்ல. எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர் மஹி ப்ரோ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக்கிங் வராரு. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய குரூப் கூட வரேன் நான். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுதுங்க. இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இன்னொரு சந்தோஷமாக இருக்குது. அவரோட சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ என்னோட வெர்ஷன் நீங்கள் வந்து தொப்பேஸ்வரர் மலை பார்த்தீங்கன்னா அவரோட வெர்ஷன் பாருங்கள். அப்புறம் அன்பு ட்ராவலர் இருக்கார், அவரோட வெர்ஷன் பாருங்கள். அப்புறம் MK Vlogs வந்திருக்காரு, அவரோட வெர்ஷன் பாருங்கள். எல்லாரோட வெர்ஷனையும் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நாங்கள் மலையேற்றம் வந்து உங்களை நம்பி தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் மேலே ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக முடிக்க போகிறோம். அதுக்கடுத்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு அப்படியே நம்ம பயணம் எல்லையெல்லாம் போய்கிட்டே இருக்க போகுது. தேனியிலேருந்து காமேஷ் ப்ரோ. வணக்கம்டா மாப்பிள்ளை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் 30 வருது. எப்பவும் தனியாக தான் போயிருக்கேன். நாங்களே இதான் ஃபர்ஸ்ட் டைம் 30 பேரோட போகிறோம். எக்ஸைட்டாக இருக்கு. கிருஷ்ணகிரியிலேருந்து வராப்புல. மலையடிவாரத்தில் இருந்த ஒரு வீட்டில் தண்ணி வசதி இருந்ததுனால நாங்கள் 30 பேரும் கொண்டு வந்த லெமன் சாதம், சப்பாத்தி, இட்லி அப்படி எல்லா சாப்பாட்டையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு மலையேற தொடங்கியாச்சு. என்னையா அது? ஆஹா, அடுக்கிறானே குண்டன் கூறு கட்டி குமுக்கிறானே. உங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. கரப்பாம்பூச்சி கிடக்க அதை பார்த்துக்கிட்டு அப்படி சாப்பிட்ற. எல்லாருமே சப்பாத்தி, புளியோதரை அப்படி இப்படின்னு எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. 30 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு மலையேற ஆரம்பிச்சாச்சு. இன்னும் மலை ஏறல, காட்டுக்குள்ளே தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? நம்ம அந்த உச்சிக்கு போகணும். அப்படியே சுற்றி நம்ம இங்கே போகணும். கிட்டத்தட்ட 3000 அடி உயரம். கீழே வந்து ஒரு கருப்பசாமி கோவில் இருக்கும், அதான் அடிவார கோவில். அங்கேருந்து தான் நம்ம மலையேற்றம் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள், அம்புக்குறி இருக்குது பாருங்கள். பாதை தெரியலாட்டே அம்புக்குறியை பார்த்து அப்படியே போய்க்கலாம். இங்கே பாருங்க, வனத்துறையோட போர்டு இருக்குது. கரெக்டான பாதை தான் போகிறோம், போய்கிட்டே இருப்போம். ஃபுல்லாமே செம்மண் பாருங்களேன். பாறைகள் அப்படியே நொறுங்கி கரடு முரடாக கிடக்கு பாருங்கள். மக்களே பாருங்கள், நரி வந்து இந்த வழியில் வந்து இப்படியே ஓடி இருக்கு. விசாரிச்சதுல காட்டு எருமை இருக்குது, காட்டு பண்ணி இருக்குது. மற்றபடி கொடி மிருகம் இல்லை. ஏன்னா இங்கே எல்லாம் வளர்ப்பு பிராணிகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே எந்த பெரிய பிரச்சனைலாம் இல்லை. தமிழரசி அம்மா வந்து ஷூ போட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதான் எதுக்கோ பெரிய லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அகத்தியர் மலையா இல்லை இது இமயமலையான்னு தெரில. மக்களை இப்போ நம்ம கும்பப்புலி கருப்பசாமி கோவிலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து தான் நம்ம மலையேற்றம் ஆரம்பிக்குது. இப்போ போகிறதெல்லாம் நம்ம வந்து இந்த வனத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். சுற்றி பாருங்களேன், காடுகளில் வந்து எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு பாருங்கள். பாதைகள் ஃபுல்லாக ஒரே பாறைகளும் கற்களும் அப்படியே செதறி போய் கிடக்கு. அம்புக்குறி போட்டிருக்காங்க, அதை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வழி நடக்கிற மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த ட்ரெக்கிங்க்கு எல்லோரும் வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி வீட்டிலேயே வந்து சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 7-7:30க்கெலாம் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நல்லா வெயில் வர்றக்குள்ளேயும் நாங்கள் உச்சிக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். உச்சிக்கு போயிட்டோம்னா சீக்கிரமே சாமியை கும்பிட்டுட்டு 2-3 மணிக்குள்ளே இறங்க போகிறோம். அதான் இந்த மாதிரி கற்கெல்லாம் தான் கிடக்கு. இதுக்குள்ளே தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். மக்களே, நம்ம வந்து கும்பப்புலி கருப்பசாமி கோவிலுக்கு வந்தாச்சு. அதான் அடிவார கோவில். அங்கேருந்து தான் ரியல் ட்ரெக்கிங் ஆரம்பிக்குது. ப்ரோ, இந்தா இருக்கு வழி, இந்தா இருக்கு. படையப்பா அருணாச்சலா, அங்கிட்டு வாயா. கும்பப்புலி கருப்பசாமி கோவிலுக்கு வந்தாச்சு. நீங்களாம் குலதெய்வ கோவிலுக்கு போயிருப்பீங்கல்ல, அந்த ஃபீல் வருது நம்மளுக்கு. நாராயணா, என்னையா பண்ணுற? மலையடிவாரத்துல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் புதற்காட்டுக்குள்ள நடந்து வந்தா நம்ம தொப்பையசாமி மலையோட காவல் தெய்வமான கும்பப்புலி கருப்பசாமி கோவிலை ரீச் பண்ணிடலாம். ஆனால் இவர் தான் கும்பப்புலி கருப்பசாமி. சொல்லுங்க இவரை பற்றி ஏதாவது. சக்தி வாய்ந்த தெய்வம், இந்த காட்டுக்கே காவல் தெய்வம். கும்பப்புலி கருப்பசாமி நம்மளை சுதாரணமாக கூட்டு போயிட்டு கொண்டு இதில் விட்டுருவார். இவர் தான் வந்து கும்பப்புலி கருப்பசாமி. எவ்வளோ கம்பீரமாக இருக்காரு பாருங்க, அறுவலை வச்சுக்கிட்டு. இந்த இடத்துல எல்லாரும் இப்போ சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம்.
முருகனுக்கு அரோஹரா அரோஹரா. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக கும்பப்புலி கருப்பசாமி கோவிலேருந்து ஏறி வந்திருக்கோம். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஆறு ஓடும்ல அந்த மாதிரி பாதையாக தான் இருக்குது எல்லாமே. அந்த பாதையில் தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் எங்கேயுமே நம்ம ரெங்கமலை குடரங்கமலையிலலாம் நீர் ஊற்று பார்த்துருப்போம், அங்கே தண்ணி குடிச்சிட்டு போவோம். அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. அதனால தான் சொல்கிறது எல்லாத்தையுமே 3 லிட்டரு தண்ணி ரொம்ப அவசியம்னு. ப்ளஸ் சாப்பாடு மேலே போய் ஏதாவது கொஞ்சம் ஒரு 2 சப்பாத்தியோ முட்டோண்டு லெமன் சாதமோ சாப்பிட்டா தான் நம்ம கீழே இறங்கும் போது பாடி பெயினோ தலைவலியோ எதுவும் இருக்காது. சூப்பராக இறங்க முடியும். நாக்கு தள்ளுது நாக்கு தள்ளுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது கிடையாது. கொடுத்தா எங்களை மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நிறையா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்கும். ஏதோ மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் போட்டாங்கன்னா அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் அப்படியே புது ஃப்ரெண்ட்ஸுகளோட அப்படியே போகலாம்ல. இப்போ உங்களுக்கு வந்து 30 பேர் கிடச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 30 ஃப்ரெண்ட்ஸு எப்படி இருக்காங்க எல்லாரும் பழகுறதுக்கு? சூப்பராக இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காமல் பழகுறாங்க. எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஓ செம்ம. அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் கிருஷ்ணன் ப்ரோ வந்து தமிழரசி அம்மா பார்க்குறதுக்கு தான் முக்காசி வந்திருக்காராம். அம்மாவோட அந்த அந்த ஆர்வம், ட்ரெக்கிங் பண்ணுற போது அந்த அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜி, அதெல்லாம் நானே ரொம்ப வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வேறு லெவல் அப்படின்னு. அவங்கள பார்த்து ரொம்ப பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வயசானவங்களே. கண்ணகி கோயிலில் அம்மா ஏறப்போ தான் எங்கள் அம்மா தான் வீடியோ பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க தான் எனக்கே சொன்னாங்க, பரவாயில்ல இந்த ஏஜ்லேயும் அவங்க வீட்லேயும் அலோவ் பண்ணி ஒருத்தவங்க இந்த மாதிரி ட்ரெக்கிங் நம்ம கூட யங்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்து வராங்க அப்படின்னு எங்கள் அம்மா ஷேர் பண்ணாங்க. அவங்க ஃபீல் பண்ணி சொன்னாங்க. சூப்பர் சூப்பர். நான்லாம் என்னாலாம் போக முடியல, இப்போ பரவாயில்ல அம்மா கொடுத்து வச்சாங்க. அதான் நீங்கள் ரொம்ப பேரோட வயிற்றுச்சில் விழுகுறிய. இது நல்லா இல்லை பார்த்துக்கோங்க. ஆத்துக்காரரு பாத்தியெல்லாம் லாஸ்டா ஆத்துக்காரர் ஐஸ் வச்சுட்டாங்க பாருங்க. இதுக்கெல்லாம் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம அட்மின் நிர்மல் ப்ரோவும் ஒரு காரணம். அவரு கொடுக்கக்கூடிய ஒரு அதீத நம்பிக்கை, அவர் மேலே அவங்க வச்சிருக்கிற அதீத நம்பிக்கை, அப்புறம் அவரை சார்ந்து சுற்றி இருக்கிற நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குற ஆதரவு, இதெல்லாம் தான் அவங்கள இன்னும் ஊக்கப்படுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிர்மலுக்கு உடம்பு சரியில்லையாம்மா, பாவம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த இடத்துல நான் என்ன சாங்கம்மா போடுவேன், யாரு பெற்ற மகளோடி. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பாதையை எவ்வளோ கரடு முரடாக இருக்குது பாருங்க. ஒரு ஏற்றத்தில் ஏறுறதே ரொம்ப கஷ்டம், இதில் போகிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். முன்னாடி போகிறவங்கள ஒரு 2 நிமிஷம் நிற்க சொல்லுங்க, நாங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். பாதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. சிவப்பு கலர் பெயிண்டில் ஆரோ போட்டிருக்காங்க. தனியாக கண்டிப்பாக வராதிங்க, ஒரு 2-3 பேராக வாங்க. நிறைய அங்கேயே பார்த்தாச்சு. கண்டிப்பாக நிறைய இருக்குன்னா கண்டிப்பாக விலங்குகள் எல்லாமே இருக்குது. செருப்பு இல்லாமல் வர்றது கொஞ்சம் சிரமம். ஏன்னா 2 பக்கெட்டு பாருங்களேன், செடி இருக்கா, இது ஃபுல்லாமே ஒரே முள் புதராக தான் இருக்குது. காலில் குத்துச்சுன்னா மலை ஏறிட்டு இறங்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஷூவோ செருப்போ ஏதாவது போட்டு வந்துடுங்க. நாங்கள் போகிறோம் பாருங்கள். இந்த பாதை வந்து எங்களை வந்து ஒரு குடமாடி மூடி இருக்கவும் சூரிய ஒளி கீழே இறங்கலை. அதனால் எங்களுக்கு பெருசாக டீஹைட்ரேட் ஆகலை, தண்ணி தாகம் பெருசாக எடுக்கலை. இங்கே பாருங்க மக்களை எப்படி இறங்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல பெயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலையும் பெயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலையும் பெயிண்ட் இருக்குது பாருங்கள். இது வழியாக தான் போகணும். இது பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, இது வந்து ஒரு நீர்வீழ்ச்சி அப்படியே ஓடுற பகுதி பாருங்கள், நல்லா தெரியும். பார்த்து வாங்க, பார்த்து வாங்கம்மா. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. அது ராங் டர்னு. அந்த மனுஷங்க ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்கல்ல. அம்மா வேணாம், நீங்க அவர் பேச்ச கேட்காதீங்க, அதெல்லாம் பாதாளத்தில் இறக்கிட்டுருவாப்ல. ஏய் நீனுமாயா, உன்னைய வச்சு இங்கே ஒரு வருஷம் திம்பாங்க குமரேசா. பாருங்க, இந்த இடத்துல நீர்னு போட்டிருக்காங்க பாருங்க, அம்புக்குறி கீழே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்களேன், செங்குத்தாக ஒரு மலை ஏறுது. இந்த இடத்துல வந்து நம்ம ரைட் எடுத்தோம்னா இந்த நீருங்கிற பாதைக்கு போகுது. வாங்க போய் பார்ப்போம். தண்ணி அநேகமாக இருக்காது, ஏன்னா கீழேயே சொன்னாங்க. ஆனால் ஊற்று இருக்குது, தண்ணி இல்லை. அம்மா பார்த்து வாங்கம்மா, வழுக்குது. இங்கே பாருங்க மக்களே, அந்த வருது பாருங்க, ஊறி வருது. ஆனால் அல்ற மாதிரி இல்லை. ஏய் ஆமாயா, கொஞ்சம் அசுத்தமாக தான் இருக்குது. இங்கே தண்ணி இருக்குது, அள்ளி குடிச்சிருக்காங்க. தண்ணி நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து ஊறி வருதுன்னு பாருங்கள், அதை பாருங்கள், அந்த மலையிலேருந்து இந்த வேறு வழியாக வருது பாருங்கள்.
இந்த வேறு வழியாக வந்து இப்படியே போகுது பாருங்கள் அந்த இடத்துக்கு. இந்த தண்ணி தான் அப்படியே ஊறி அது வர போகுது. ஆனால் நல்ல மழை வந்து காட்டாற்று வெள்ளம் மாதிரி வரும் இங்கே. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த நரி அதெல்லாம் காலடிலாம் இங்கே இருக்குது. ரொம்ப காலடிகள் தெரியுது, தெரியுதா? இதெல்லாம் இந்த இடத்துல தண்ணியை தேடி காட்டு பண்ணி கூட வந்திருக்கான். அந்த இடம்லாம் அப்படியே அதோட கொம்பை வச்சு கீர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் தேனி வந்து தேனி எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இதோடு நின்றுச்சு. இதுக்கப்புறம் தண்ணி போகலை பாருங்களேன், ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அதான் மழை டைமில் வந்து அந்த இடத்துல அருவி மாதிரி தண்ணி போய்கிட்டு இருக்கும். தண்ணி ரொம்ப உங்கள்கிட்ட தண்ணி இல்லாத பட்சத்தில் தாங்க முடியாத தாகம் இருந்தால் குடிக்கலாம், வேறு வழியே இல்லாமல். ஆனால் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது தண்ணி. ஆனால் நாங்கள் எல்லாருமே 3 லிட்டருக்கு மேலே தண்ணி கொண்டு வந்திருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. பெஸ்ட் ப்ரோ, டோன்ட் கோ. நீங்கள் அந்த மிலிட்ரி பனியன் போட்டிருக்கனால எல்லா இடத்துக்கும் போகலாம்னு நினைக்காதீங்க. ஏரிவாயா குமரேசா ஏரிவாயா. இந்த இடம் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு பாருங்க. பார்த்து அம்மா மோட்டிவேஷன் போகணாம்பா, நல்லா பிடிச்சி ப்ரோ. பார்த்து கையை பிடிங்க. அம்மா கையை பிடிச்சி ஏற்றுங்க ப்ரோ. உங்கள் கையை ஏன் ப்ரோ பிடிக்கிறிய? சரி பாருங்க எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பார்த்தீங்களா? இது நம்மளை மேலே மலை உச்சி கூட்டு போயிடும் இந்த ஏத்தம். அம்மா பார்த்து அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம அடிவாரத்தில் இருந்து ஒரு 500-600 அடி மேலே ஏறி வந்திருப்போம். பாருங்கள் வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூரியனோட அந்த வெளிச்சம் தெரியுதா? அப்போனா நம்ம உச்சிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம சூரிய ஒளி படாத மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே நடந்து வந்தோம். இப்போ பாருங்கள் உச்சிக்கு வந்தாச்சு, சூரிய ஒளி வந்துருச்சு பாருங்கள். அந்த ஒரு மலை தெரியுதா? அந்த உச்சிக்கு நம்ம அந்த மலையை ஏறணுமா, அதுக்கு மேலே நம்ம ஒரு சரிசமமாக அப்படியே நடப்போம். அதுக்கு மேலே ஒரு ஏத்தம், அதுக்கு மேலே நம்ம தொப்பையாசாமி இருப்பாராம். இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 மணி நேரம் நடக்கணும். நம்மளுக்கு முன்னாடி பாருங்களேன், கிட்டத்தட்ட அது ஒரு 1000 அடி உயர மலை. மக்களே பாருங்கள், இப்போ மேலே உச்சிக்கு வந்தாச்சு. வெயில் தர்ற மாதிரி ஒரு உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், இந்த தெரியுது பாருங்கள். இது வந்து திண்டுக்கல் வேடச்சந்தூரில் இருந்து ஹைவேலே இருக்கும். அது வந்து ரெங்கமலை தெரியுதா உங்களுக்கு? இது ரெங்கமலை. உங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு மலை இந்த தெரியுது பாருங்கள். இந்த மலை வந்து நம்ம கீரனூர் கொண்டரங்கி மலை தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்னால ரொம்ப பக்கம். இந்த இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், இந்த மலை வந்து அப்படியே ஒரு ரவுண்டாக இருக்கும். நீங்கள் மேப்பில் பார்த்தா பக்கத்துலேயே கடவுர் ஜமீன் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம இப்போ உச்சிக்கு வந்தாச்சு. ரங்கமலை தெரியுது, கொண்டரங்கி மலை தெரியுது. அங்கே போய்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் போயிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நிற்க சொன்னேன் போயிட்டாங்க. ஓம் நமச்சிவாய தொப்பேஸ்வரருக்கு. இந்த மலைக்கு மேலே தான் தொப்பேஸ்வரர் இருக்காரு. இப்படி போகிறோம் பாருங்க, இது அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே சமதள பாதையில் வந்தால் இங்கே ஒரு ஏத்தத்தில் ஏறினா இங்கே இருக்காரு. எவ்வளோ ஏத்தமாக இருக்குன்னு பாருங்க. பாறையெல்லாம் அப்படியே வெறுங்கால வச்சோம்னா வெட்டிடும், அந்த மாதிரி இருக்குது. மலை உச்சிக்கு போக போக அந்த காற்றோட வேகம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பேய் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து ஒரு 1.5 மணி நேரம் நம்ம ட்ரக் பண்ணியிருக்கோம். ஒரு அரைவாசி வந்தாச்சு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ட்ரக் பண்ணி போகணும். நண்பர்களே, உங்களுக்கு இந்த மரம் ஞாபகம் இருக்கா? ரங்கமலையில் இந்த மரத்தோட இலையை தான் கருவேப்பிலை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப வினோதமாக இங்கே பார்த்த விஷயம். இந்த காற்றுக்கு மரம் ஏதாவது நாங்கள் போகிற பாதையில் முறிஞ்சு விழுந்துற போது பயமாக இருக்குது. எவ்வளோ பெருசாக காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள். புயல் காற்று மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ இலைகள் உதிர்ந்துருக்குன்னு? வெயில் பெருசாக இல்லை, ஆனால் காற்று முரட்டுத்தனமான காற்று அடிக்குது. நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமாக ஒரு செங்குத்தாகவே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். மக்களே, பயங்கரமான வியூ இருக்கு. கொண்டரங்கி மலை மாதிரி அப்படி அழகா அற்புதமா இருக்கு, சிறப்பா இருக்கு. அது செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. அம்மா பாருங்க, தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த இடத்துலையும் பெருசாக நிற்கலை. செங்குத்தான பாறையிலலாம் எப்படி ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். 2 கை 2 காலை வச்சு தவன் தான் ஏற வேண்டியதாக இருக்குது. பார்த்து போங்க, பைய போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவசரமே இல்லை. இது பாருங்க, இது ஒரு ஏத்தம். இங்கே பாருங்க, எங்கே ஏறிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. நிமிராமல் குன்னிட்டு நடங்க, முன்னாடி குன்னிக்கிட்டு நடங்க. குமரேசன் ப்ரோ, குமரேசன், வாயா, நிற்காதயா, வா, ஓடியா. பயங்கர காற்றடிக்குது.
இந்த காற்றுல சுற்றி உள்ள மரங்களோட இலைகள் ஃபுல்லாக கீழே கொட்டி இந்த நடக்கிற பாதையில் அப்படியே பயங்கரமாக சறுக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, நாங்கள் வந்த நேரமாக ஆடி மாதம்தான் காற்றடிக்கலாம், அதுக்குன்னு இப்படி அடிக்கக்கூடாதுயா. பாருங்க, போகிற வழி ஃபுல்லாமே வாழை மரத்தில் இலை தொங்குற மாதிரி அந்த கத்தாழை தொங்கிக்கிட்டு இருக்கு முள்ளோட. இவ்வளோ பெரிய காற்றடிக்குது, விழுந்துடாமல் பார்த்து போகணும். இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா உடனே கிராஸ் பண்ணி போயிடணும் நம்ம. பாருங்கள் அம்புக்குறி, பாருங்கள் அம்புக்குறியை தான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கும். மலை வந்து 3000 அடி தான், ஆனால் வந்து ஒரு 2-3 மலையை சுற்றி போகுதா, அதனால தான் ரொம்ப நேரம் ட்ரக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இந்த இடம் கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது, அம்மாவே கஷ்டப்படுறாங்க பாருங்கள். ராஜமாதா, அம்மாவுக்கு ஒரு பூஸ்ட் ஏற்றுறேன்டா. ஒரே செங்குத்தாகவே ஏறிக்கிட்டு இருக்கோமா, இப்போ ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது, ஆனால் இறங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலை வச்சாலே ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்குது, சறுக்கும். பயங்கரமான காற்று. அது உண்மையிலேயே சூறாவளி ஏதாவது சொல்லியிருக்காங்களே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல, இந்த போர்டு போடுது. சூப்பரா இருக்கு, நல்லா ஏறிக்கிட்டே போகுது மேல. மலைன்னா இதுதான் மலை, இப்படி மலை இருந்தாதான் மலை ஏற்றத்துக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பா இருக்கும். சமதளத்துல போறதுக்கு எம்மி கூட எனக்கு பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படியே செங்குத்தா போயிட்டே இருக்கு மலை, நல்லா இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா இப்படியே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் உச்சி வந்த பாடு இல்லை. ஆனா எங்களுக்கு வந்து சூரியன்ல 1 2 நல்லா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால எங்களுக்கு பெருசா வந்து களைப்பு தெரியல. அதனாலதான் நாங்க ஜாலியா ஏறிக்கிட்டு இருக்கோம். சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல. அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். அம்மா வழுக்குது வழுக்குது, பார்த்து பயங்கரமா வழுக்குது, பார்த்து பார்த்து அந்த இடத்துல சறுக்குது. டேய் புடுறா. நல்லா கட்டை வரல அமுக்கிக்குங்கம்மா. எப்படி காத்தடிக்குதுன்னு பாத்தீங்களா? பயங்கரமான காத்து. இங்கே எப்படி அடிக்குது, நம்ம இன்னும் உச்சிக்கு போனா எப்படி அடிக்குன்னு தெரியல, ஆளையே தள்ளுது. இந்த தடவை உச்சிக்கு ஏறி வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நம்ம ரொம்ப அடர்த்தியான காட்டுக்குள்ள நடந்து வந்திருக்கோம். வாங்க போய்கிட்டே இருப்போம். சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு மக்களே. ஒரு மலையில ஆடி மாச காத்து இப்படித்தான் இருக்கும் மக்களே. இந்த மாதிரி காத்த நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி பாருங்க மக்களே, எந்த அளவுக்கு இருக்கு எதிர்பார்க்கல, வேற லெவல்ல இருக்கு. எப்படி ஆடுது பாருங்க. பார்த்து பார்த்து தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி காத்தா நான் என் வாழ்நாள்ல கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம அட்வென்ச்சரா பயங்கரமா இருக்கு. இந்த இடத்துல பேசுறது கேக்குதான்னு தெரியல உங்களுக்கு. ஒரு கல் இருக்கா, இது வந்து எல்லைக்கல்லாம். இதான் வந்து கரூர் திண்டுக்கல் மாவட்ட எல்லைக்கல்லாம் பாருங்க.
மலை ஏறுற பகுதியிலே இருக்கு. என்ன ஒரு பயப்பட வேண்டிய விஷயம்னா காத்து பயங்கரமா அடிக்குது. இந்த மாதிரி கத்தாடைகள் இருக்கு பாருங்க, அப்படியே ஊசி ஊசியா இருக்கு. மேலே விட்டோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயங்கர காத்தடிச்சிச்சுல, அந்த இடத்த விட்டு நாங்கள் உசுரை கையில் பிடிச்சிட்டு அப்படி ஏறி வந்துட்டோம். ஏன்னா வந்து சுற்றி வந்து கத்தாழை செடி இருக்கா, என்னையெல்லாம் குத்திருச்சு. அது முனையில் வந்து அப்படியே ஊசி மாதிரி கத்தி மாதிரி இருக்குது. அதில் கொண்டு போய் சாக்க பார்த்துச்சு, என்னையெல்லாம் தப்பிச்சு ஓடியாந்தாச்சு. ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு மனித சங்கிலி மாதிரி அப்படியே தப்பிச்சு வந்திருக்கோம். அந்த அருக்கு பாருங்களேன், அங்கெல்லாம் பயங்கர காற்றடிச்சிக்கிட்டு இருக்கு. அதான் ஒரு இடத்துல கூட சொட்டு இடத்துல கூட நிற்க முடியல, அவ்வளோ குலகார காற்று. ஓடி வந்துட்டோம். இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இந்த இடத்துல காற்றடிக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம மேலே போகப்போ இன்னும் எவ்வளோ காற்றடிக்கும்னு தெரில. வாங்க போய்கிட்டே இருப்போம். பாருங்கள், மலை உச்சியில் வந்தாச்சு. நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த மலைத்தொடர் வந்து ஒரு வட்ட வடிவ ஷேப்பில் இருக்கும்னு. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அப்படியே வட்ட வடிவ ஷேப்பு. கீழே வந்து கடவுர் அந்த ஜமீன் பேலஸ் இருக்குது. அப்புறம் வந்து நம்மாழ்வாரோட அந்த இயற்கை வேளாண் பண்ணை அந்த இடத்துல தான் இருக்குது. மேப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும் இந்த இடம். கண்ணுக்கு எட்டுறதுல வர உங்களுக்கு மலை சிகரங்கள் தான் தெரியுது பாருங்கள். நான் கை காமிக்கிறேன்ல, இந்த பக்கத்து கரூர், இந்த பக்கத்து இறங்கினா சேவாப்பூர்னு ஒரு ஊர் வழியாக நீங்கள் இறங்கி பஸ்ஸு பிடிச்சி போயிடலாம். இந்த பக்கத்து இறங்கினோம்னா திண்டுக்கல். இப்போ நம்ம ஏறி வந்தோம்ல கோவிலூர் வழியாக ஆட்டோவில் வந்தோம்ல, அந்த வழிபாதை வந்துடும். மொத்தம் தொப்பேஸ்வரர் மலைக்கு வர்றதுக்கு 2 மலைப்பாதை இருக்குது. ஒன்று வந்து சேவாப்பூர் கரூர் மலைப்பாதை, இன்னொன்று வந்து திண்டுக்கல் கோவிலூர் மலைப்பாதை. செம காற்று ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ காற்றெல்லாம் அடிக்கும்ட்டு. ஆள் நிற்க முடியல, அதான் பேய் காற்று மாதிரி தான், சுத்தமாக நிற்க முடியல. எல்லாம் காற்று தான் அவ்வளோ வரதெல்லாம் தவங்க தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மலைக்கு என்ன அகத்தியர் மலை ஏறுறது ஈஸியாக இருக்கு. இந்த மாதிரி காற்று வந்து இந்த மாதிரி ஒரு சில மலைகளில் மட்டும்தான் பார்க்க முடியும். வேறு எந்த மலைகள்லையும் பெருசாக நம்ம பார்க்க முடியாது. நாங்கள் கத்திரிமலை போயிருப்போம், அங்கேயும் இதே மாதிரி காற்று உச்சியில் நிற்கவே முடியல, தள்ளுச்சு. இங்கேருந்து பாருங்கள், ஒன்றரங்கி மலையும் ரங்கமலையும் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். இந்த தெரியுது பாருங்கள், இது கொண்டரங்கி மலை, இது வந்து ரங்கமலை. சூப்பராக தெரியுது. மக்களே, மணி வந்து 11 மணி ஆச்சு. இப்போ தான் வெயில் எங்களால் லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் சுற்றி அடிக்கிற காற்றுனால எங்களுக்கு வெயில் சுத்தமாக தெரியல. இந்த பக்கத்தில் ரொம்ப சரிவாக இருக்குது, பார்த்து ஏறணும். கால் தடிக்கி விழுந்துட்டோம்னா பாருங்கள் 2000 அடி கீழே போயிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏறணும். இந்த சிவன் பேர் சொன்னேன்ல உங்களுக்கு, தொப்பைஸ்வரர்னு. சிவனோட பேர், அந்த சுயம்பலிங்கத்தோட பேர் தர்பேஸ்வரர். ஏன்னா இங்கே வந்து இந்த மலைகளில் தர்ப்பை புல் வந்து அதிகமாக இருக்குமா. அந்த பாருங்கள், இந்த புல் தான். இந்த புல் வந்து இந்த மலைகள் ஃபுல்லாமே இருக்குமா. அதனால் இங்கே சிவன் வந்து சுயம்பாக தோன்றனால அவருக்கு வந்து தர்பேஸ்வரருங்கிற பேர் தான். அந்த தர்பேஸ்வரருங்கிற பேர் தான் காலப்போக்கில் அப்படியே பேச்சு வழக்கில் ஆகி தர்பேஸ்வரர் வந்து தொப்பேஸ்வரர் ஆயிட்டார். இந்த மலை பேர் வந்து தொப்பைய சாமி மலை. பார்க்குறது ஃபுல்லாமே பாருங்கள் தர்ப்பை புல் தான். இதுக்கு இடையில ஈச்ச மரம்லாம் இருக்குது. நம்ம வெள்ளையங்கிரி மலைகள்லாம் பார்ப்போம்ல, அந்த ஈச்ச மரம் இருக்குங்க. பாருங்க, அதே காற்று அடி. கோயிலுக்கு வந்தாச்சு. நீங்க பாருங்க, கீழே பாருங்க, கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம சிவபெருமான நெருங்க காற்று கடுமையா இருக்கு. நம்ம மக்கள்லாம் 20 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சோலை வனத்துக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? தர்பேஸ்வரரை, அதாவது தொப்பேஸ்வரரை பார்த்தாச்சு, தூரத்துல இருந்தே பார்த்துட்டோம். அவரோட தரிசனம் சூப்பராக இருக்கு. பல தடைகளை மீறி, குறிப்பாக எதிர்பார்க்காத இந்த எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற சூறைக்காத்தோட போராடி மலையேற்றத்தோட கடைசியாக நமக்கு தொப்பையசாமி காட்சி கொடுக்குறாரு.
கோவிலூர் வழியாக நம்ம தொப்பையாசாமி மலையை ஏறி வந்தோம். ஏறி வந்து கிட்டத்தட்ட 3000 அடியில் பாருங்கள் சுயம்புலிங்கமாக நம்ம தர்பேஸ்வரர்னு ஆதி காலத்தில் கூப்பிட்ட தொப்பையாசாமி இங்கே இருக்கார். சுயம்புலிங்கமாக இருக்கார். அவரை நாங்கள் வந்து மலர்களால் சூப்பராக அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து படையெல்லாம் வச்சு சூப்பராக நாங்கள் தரிசனம் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து 30 பேர் வந்தோம். 30 பேரும் அருமையாக தரிசனம் பண்ணிட்டோம். இங்கே வந்து காத்துருவமாக எங்களுக்கு அவர் வந்து உணர்த்திக்கிட்டு இருக்காரு. பயங்கரமான காற்று. இங்கே வந்து சூட ஏற்ற முடியல, பத்தி பொருத முடியலை, அவ்வளோ காற்றுக்கு மத்தியில் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிட்டோம். கீழே உள்ள மக்கள் சொன்ன மாதிரி ஐயா அந்த சுயம்புலிங்கமாக இருக்கார்ல கல், அது மேலே வந்து ஒரு தழும்பு இருக்குது. எங்களை சுற்றி வந்து 5 அடி ஹைட்டில் வந்து சுற்றி பாறைகளால் கட்டி வெள்ளை பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. இந்த அணவு மட்டும் இல்லாட்டி இங்கே இருக்கிற எல்லாமே இந்த காற்றுல போயிடும். இந்த மலைக்கு வரணும் ரொம்ப ஆசை. கொன்றாங்கி மலை போயிருக்கோம், ரங்கமலை போயிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு சிவன் வந்து இந்த இடத்துல சுயம்பா இருக்கிறாருன்னா இது நேர்கோட்டில் இருக்கு. ஆமாம், இது சாதாரணமாக அவரே அமைச்சுக்கிட்ட ஒன்று. இங்கிருந்து கும்பிட்டா இங்கிருந்து மல்லீஸ்வரரையும் மல்லிகார்ஜுனையும் தர்பேஸ்வரரையும் ஒரே நேரத்தில் வாங்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த தொப்பையசாமி மலை. இங்கே வந்து எங்களுக்கே தெரியும், இங்கிருந்து ஒரே இடத்துல அங்கே அவரையும் எல்லாத்தையும் இங்கிருந்து வணங்கலாம். நம்ம அங்கே போயிட்டு இருந்தால் அங்கேருந்து இங்கே வணங்கலாம். அந்த மாதிரி அற்புதமான இடத்துல இங்கே 30 பேருக்கு பக்கமாக வழிநடத்தி கொடுத்தது முக்கியமானது அவர் ஒன்று தான். தர்பேஸ்வரர் இங்கே இருக்கார். அவருக்கு நேர பாருங்க மல்லீஸ்வரர் ரங்கமலை, அவருக்கு நேர பாருங்க மல்லிகார்ஜுனர், அதாவது நம்ம கொன்றாங்கி மலை. எல்லாமே அதான் சொல்கிற மாதிரி ஒரே நேர்வரிசையில் தான் இருக்குது. நம்ம மக்கள் 30 பேரும் தொப்பையசாமியை தரிசனம் பண்ணிட்டு பரவச நிலையில் எல்லாரும் பேசுனதெல்லாம் சூறைக்காத்தில் கேட்காம போயிடுச்சு. கஷ்டமாக இருந்தாலும் மிரட்டி விட்ட அந்த சூறைக்காத்தில் எல்லோரோட வழியும் பறந்துருச்சு. இதுவரை இப்படி ஒரு காற்றை எந்த மலையிலையும் நாங்கள் பார்த்ததில்ல. அதே மாதிரி நம்ம காடு மலை மேடு செடி கொடிகள்னு சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இன்னொரு